ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இவ்வளோ நாள் வந்துட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் ஷார்ட்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தில் முக்கியமானதை மட்டும் நான் ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தேன். இனிமேல் நான் அதை அந்த ஷார்ட்ஸில் போட்ட ஷார்ட்ஸ் உள்ளார என்னென்ன கருத்தான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கணும். அதை வீடியோவாக இனி நான் போடலான் இருக்கேன். அதனால் குழந்தைகள் சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம முதல்ல வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைய சுமந்து ஒரு 10 மாதம் சுமந்து பெற்று எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சரிங்களா? அதாவது ஒரு பெண்ணு ஒரு குழந்தைய 10 மாதம் சுமந்து அந்த பிரசவம் ஆகிற டைம் ஒவ்வொரு பிரசவமும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பிறவி மாதிரி. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த 10 மாதம் சுமக்கக்கூடிய அந்த குழந்தைய நாம் எந்த அளவுக்கு கருவிலிருந்தே கவனமாக நாம் பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தை நல்லா ஆரோக்கியமாக நம்ம கையில் சேரும். சரிங்களா? முதல்ல ஒரு பொண்ணு தலைக்கு குளிக்கிறது நின்றுச்சுனாவே உடனே முதல்ல என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது உங்கள் ஏரியாவில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் செக் பண்ணிவிட்டு அடுத்தது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்தில் போயிட்டு நீங்களும் உங்கள் கணவரும் 2 பேரும் போய் முதல்ல அதை செக் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வீட்டில் செக் பண்ணால் மட்டும் பத்தாது. அரசு சுகாதார நிலையத்தில் நீங்கள் போய் அதை கன்ஃபார்மானு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? குழந்தை கருத்தரிக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணணுங்கிறத அவங்க உங்கள் ஏரியா நர்ஸு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் கடைபிடிக்கணும். சரிங்களா? முதல்ல ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல உங்கள் ஏரியா நர்ஸுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? குழந்தை கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே 1 மாதம் இல்லது 2.5 மாதம் 3 மாதத்தில் போய் உங்கள் ஏரியா நர்ஸுக்கு சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை திட்டுவாங்க. சரிங்களா? அந்த தவறை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட சொன்னீங்கன்னா உடனே அவங்க முதல்ல தடுப்பூசி போட வர சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போய் முதல்ல தடுப்பூசி போடணும். அந்த தடுப்பூசி எதுக்கு போடுறாங்கன்னா, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு அதாவது அந்த தடுப்பூசி எதுக்கு போடுறாங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்காகத்தான் முதல்ல தடுப்பூசி போடுறாங்க. நிறைய கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணுறாங்க? கர்ப்பம்னு தெரிஞ்சோடனே 1 மாதம் 1.5 மாதம் கழித்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவோம்? அபார்ஷன் ஆயிடும். சரிங்களா? அந்த மாதிரியெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்சாவே முதல்ல தடுப்பூசி போட சொல்கிறாங்க. சரிங்களா? முதல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதான் மெயினான விஷயம். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்ப்பம்னு தெரிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க, உங்கள் ஏரியா நர்ஸு, உங்கள் அம்மா அப்பா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியப்படுத்தணும். அதை விட்டுட்டு எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. சரிங்களா?
ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துட்டு திடீர்னு அவங்க கர்ப்பமாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சந்தோஷத்தில் எல்லாத்துக்கிட்டேயும் தகவலை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஒருத்தர் கண் போல் இருக்காது, ஒருத்தர் பல்லு போல் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் சொந்த பந்தத்துக்கு வந்து நான் கர்ப்பமாக இருக்கேங்கிற விஷயத்த வந்து நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு ஒரு குழந்தைய சுமக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அதை கருவிலிருந்தே எந்த அளவுக்கு நம்ம கவனித்து அந்த குழந்தைய வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரசவம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து நம்ம குழந்தைய சந்தோஷமாக வளர்க்கலாம். சரிங்களா? 2வது, குழந்தைய வந்துட்டு நம்ம கர்ப்பமாக இருக்கோம்னு சொல்லிட்டு கண்டது கடையதை சாப்பிடக்கூடாது. எது சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். சரிங்களா? இப்போ ஒரு சிலருக்கு என்ன இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்கும், ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், ஒரு சிலருக்கு தைராய்டு பிரச்சனையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் இப்போ ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துச்சுன்னா வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணையிலே அவங்க சொல்லிடுவாங்க. இந்த தைராய்டு பிரச்சனை, அடுத்தது ஃபிக்ஸு, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் செக்கப்புக்கு முதல்ல நர்ஸுக்கிட்ட செக்கப்புக்கு போகிறப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து முதல்ல உங்கள் ஏரியா நர்ஸுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துனீங்கன்னா தான் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்தாப்புல மாத்திரை மருந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் பிரச்சனையெல்லாம் உடம்புல வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்கன்னா நாளைக்கு கர்ப்பமாக இருக்கப்ப இந்த ஃபிக்ஸு, அடுத்தது இந்த தைராய்டு பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு நர்ஸுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அடுத்தது நீங்கள் இந்த ஃபிக்ஸுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவீங்க, தைராய்டுக்கு ஒரு மாத்திரை சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியா நர்ஸுக்கிட்ட தெரியப்படுத்திட்டு எந்த மாத்திரை சாப்பிடணும், எந்த மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தைய நல்லா ஹெல்த்தாக நீங்கள் இந்த பூமிக்கு கொண்டு வரலாம். சரிங்களா? இதான் மெயினான விஷயம். முதல்ல நீங்கள் கர்ப்பம்னு தெரிஞ்சாவே உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்திட்டு அடுத்தது அவங்க என்னென்ன தடுப்பூசி போடுறது, செக்கப்புக்கு வர்றது, இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க எப்பப்போ வர சொல்கிறாங்க, எப்பப்போ தடுப்பூசி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக்கப்புக்கு போகிறப்பயே நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். அடுத்தது உங்கள் ஏரியா நர்ஸு ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறப்ப உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்தாப்புல அவங்க வந்து சிகிச்சை உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து 3வது ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே கர்ப்பமாக இருக்கப்ப உங்களுக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கோம். அப்போ நீங்கள் வந்து அதுக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்ப்பமாகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், உங்கள் ஏரியாவில் இருக்க நர்ஸுக்கிட்ட சொல்லிடணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடக்கூடாதான்னு அவங்கக்கிட்ட தெரியப்படுத்திட்டு எப்போ எந்தெந்த மாத்திரை எப்பப்போ சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். சரிங்களா? அதனால் இன்னைக்கு வந்துட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு கர்ப்பம்னு தெரிஞ்சோன்னே என்ன மாதிரி நாம் வந்து யாரை பார்க்கணுங்கிறத வந்து தான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்து என்னோடய சேனல் வந்து குழந்தைகள் குழந்தை கருத்தரிச்சதுலேருந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது, குழந்தைய எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற கருத்தான விஷயங்கள் தான் என்னோடய வீடியோவில் நான் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். என்னோடய வீடியோவுக்கு வந்து மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு கருத்தான வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ.